இப்போ இந்து முன்னணி பாஜக காரர்கள்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா இவனுங்களே இவனுங்க வீட்டில் ஆள் வச்சு பெட்ரோல் குண்டை அடிப்பானுங்க. அடிச்சுட்டு பிஎஸ்ஓ அப்பதான் கிடைக்கும், செக்யூரிட்டி 2 காவலர்கள் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்புக்கு வருவாங்க, ஊர்ல கெத்தா சீன் போடலாம், கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸை ஆர்எஸ்எஸ் காரன் இந்து முன்னணிக்காரெல்லாம் பண்ணுவான். அப்புறம் அவனே ஆளை வச்சு கையை வெட்டிக்குவான். வெட்டிக்கிட்டு எனக்கு பாதுகாப்பு இல்லை, பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் ஆபத்து, இஸ்லாமியர்களால் ஆபத்து அப்படின்னு அயோக்கியத்தனமாக பொய்யை பரப்புவார்கள். இவ்வளவு அடிச்சதுல கண்டிப்பா யாரா இருந்தாலும் சொல்லிருப்பாங்களா மாட்டாங்களா? உயிர் போகுது, எனக்கு தண்ணி வேணும், ஒரு சொட்டு தண்ணி, எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கிடைச்சாதான் எனக்கு உயிரோட இருக்க முடியுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி சாகிற கண்டிஷன்ல ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவன் உண்மையை சொல்லாம இருப்பானா? உண்மையை சொல்லிட்டு தண்ணியை வாங்கி குடிப்போம், பிரச்சனை அப்பதான் தீரும், நம்ம உயிரோடையாவது இருக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்களே யாரா இருந்தாலும். நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் இவர்களையும் விசாரிக்கணும். இவர்கள் ஏன்னா முதல்ல இருந்தே எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி இதுதான், 9 பவுன் நகைக்காக ஒரு தனிப்படையா, டிஎஸ்பி கீழே இருக்கிற தனிப்படையா, யாரு இவங்க, எப்படி இவ்வளவு இன்ஃபுளுன்ஷியலா இருக்கிறாங்க?